Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 3ல magnetic effect of current. ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் கேரி ஆகும்போது எப்படி magnetic effect நமக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ மீன்ஸ் சார்ஜு, ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் ரெஸ்ட்டு, சார்ஜ் அட் ரெஸ்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஒரு சார்ஜு ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு தான் கூலும்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ரெண்டு சார்ஜுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் சம் சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சார்ஜை சுற்றி சம் ஃபீல்டு இருக்குது, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதேமாரி தான் நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது, மேக்னெட்டிக் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா dq டிவைடட் பை dt. ஃபஸ்ட் லெசனில் சார்ஜ் அட் ரெஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா எப்போ ஒரு கண்டக்டரில் வந்து டைமை பொறுத்து ஒரு டெஃபினைட் டைரக்ஷன்ஸில் வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அப்போ அந்த கண்டக்டரில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த கரண்ட்டால் நமக்கு ரெண்டு எஃபெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஹீட் எஃபெக்ட்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட்டு. இந்த ஹீட் எஃபெக்டை நம்ம ஆல்ரெடி நம்ம யூனிட் 2லேயே நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன எஃபெக்ட்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று தாம்சன் எஃபெக்ட்டு, ஒன்று ஜூல் எஃபெக்ட்டு, இன்னொன்று சீபெக் எஃபெக்ட்டு, பெல்டியர் எஃபெக்ட்டு. இது எல்லாமே நம்ம ஒரு ஹீட் எஃபெக்ட்டு, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய யூசஸ் எல்லாமே ஒரு பார்த்துருக்கோம். எங்கே அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னா 1820ல் ஹென்ஸ் கிறிஸ்டியான் ஓயஸ்டாட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓயஸ்டாட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணுறாரு ஒரு கண்டக்டர் வழியாக. ஸோ இது கண்டக்டர்னு எடுத்துக்கலாம், இந்த லைன் வந்து கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டர் வழியாக ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ இதுமாரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ இது சிம்பிளாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு பக்கத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் வைக்கிறாரு. இது ஒரு கண்டக்டரு. இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுக்கு பக்கத்தால் நமக்கு என்னென்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் வைக்கிறாரு. ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து கரண்ட் எப்போ இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார். ஸோ இது எதனால் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அப்போ அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ கரண்டோட டைரக்ஷன் மாறும்போது அப்போ இந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷனும் டைரக்ஷன் மாறுதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மாறுனுச்சு. அப்போ ஸோ இந்த கரண்டோட டைரக்ஷன் பொறுத்து அந்த டிஃப்ளெக்ஷனும் பார்த்துச்சு. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டாரு. இந்த கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டக்டரை இன்சர்ட் பண்ணிட்டாரு. அப்போ இன்சர்ட் பண்ணும்போது இதுமாரி அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே நிறையா கார்ட்போர்டில் கொட்டி வச்சுருக்காரு. அப்போ இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரில் நல்லா
காண்டாக்ட் ஆகிடுச்சு, ஒட்டிக்கிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டக்டர் கொடுக்குறாரு, ஒரு பேட்ரி கொடுக்குறாரு. அப்போ பேட்ரி கொடுக்கும்போது ஸோ இப்படி கொடுக்கும்போது இது வழியாக என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் கேரி ஆகுது. ஸோ அப்படி கரண்ட் கேரி ஆகும்போது அப்போ இந்த மேக்னெட்டிக் இந்த அயன் ஃபில்லிங்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஃபார்ம் ஆச்சு. அப்படி அழகாக அந்த கண்டக்டரை சுற்றி என்னவாச்சு அப்படின்னா இப்படி அழகாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னா எப்போ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸில் போகும்போது ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும் கரண்ட் வந்து அவுட்வேர்ட்ஸ் டைரக்ஷனில் அந்த கார்ட்போர்டு விட்டு வெளியில் வரும்போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ்லேயும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுது. எப்போல்லாம் ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆனிச்சு. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து அந்த மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷனும் சேஞ்ச் ஆனிச்சு. அப்போ கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸில் இருக்கும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷனும் கரண்ட் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸையும் ஃபார்ம் ஆனிச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கான ஒரு ரூல். இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ இதே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை ஒரு சர்க்குலர் லூப்பாக மாற்றுறாரு. அப்படி சர்க்குலர் லூப்பாக மாற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. சர்க்குலர் லூப்பாக மாற்றுறாரு. அப்படி சர்க்குலர் லூப்பாக மாற்றும் போது இதே சேம் கார்ட்போர்டு. அப்போ அந்த சேம் கார்ட்போர்டில் அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை அப்படி சிங்கிள் லூப்பாக நம்ம மாற்றுறாரு. அப்போ சிங்கிள் லூப்பாக மாற்றும் போது இது கூட நம்ம என்ன பண்ணுறாரு பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ இது வழியாக என்ன ஆகுது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு என்டரிங் த கார்ட்போர்டு. அப்போ அந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுது. அப்போ என்ட்ரு ஆகும்போது இன்வெர்ட்ஸில் உள்ளே போகுது. அப்படி இன்வெர்ட்ஸில் உள்ளே போகும்போது அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு தெரியணும் கண்ணு. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எல்லாமே என்ன டைரக்ஷனு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ரைட். இப்போ கார்ட்போர்டு விட்டு வெளியில் வருது, அவுட்வேர்ட்ஸில் வருது. அப்போ அவுட்வேர்ட்ஸில் வரும்போது அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் ஆகிருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்க. ஸோ இப்படி இருக்கும். ஸோ அப்போ சிடபிள்யூ அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஏசிடபிள்யூ அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ எப்போல்லாம் ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகுதோ அப்போ அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். யார் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹென்சியன் ஓயர்ஸ்டாட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இதுக்கான டெஃபினிஷனு அதுக்கான ஃபேக்டர்ஸு இவர் வந்து எதுவுமே எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கான ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் எல்லாம் நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் மைக்கேல் ஃபாரடே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இன்வென்ஷனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறாரு. மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ மைக்கேல் ஃபாரடே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கரண்ட்டு வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன்ஸ் கரண்ட்டு வீணா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாமே டெஃபினிஷனாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் என்னென்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் ரைட் ஹேண்ட் தம் ரூல் பொறுத்த வரைக்கும்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுதான் என்னுடைய ரைட் ஹேண்டு. இந்த ரைட்டோட தம் ரூல் அப்படின்னா இந்த தம்மோட இந்த தம் ரூல் இந்த ஃபிங்கர் வந்து எதனோட டைரக்ஷனை காமிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணால், இதுதான் கண்டக்டரு, இந்த இதுதான் கண்டக்டரு, இது என்ன பண்ணியிருக்குன்னா பிடிச்சிருக்கேன். அப்போ இந்த தம் ஃபிங்கர் இந்த கண்டக்டரோட கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை காமிக்கும். தம் ஃபிங்கர் வந்து இந்த ப்ளூ கலருக்கு இந்த ப்ளூ கலர் ஹெச் பென்சில் தான் நான் கண்டக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த தம் ஃபிங்கர் எதை காமிக்கும் அப்படின்னா இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிறோடைய கரண்டோட டைரக்ஷன். அப்போ இந்த ஃபிங்கர்ஸ்லாம் மடக்கி இருக்கிறலக்கண்ணா, இப்போ இது வந்து எதனோடைய டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காமிக்கும். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். அப்போ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதில் கரண்டோட டைரக்ஷன் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன. அப்போ இது இந்த தம் ரூல், இதுதான் தம் ஃபிங்கர். ஸோ அந்த தம் ஃபிங்கர் வந்து என்னென்னா ஸோ கரண்டோட டைரக்ஷனை காமிக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி இதை சுற்றி இப்படி ஃபிங்கர்ஸ்னால் மடக்கியிருக்கேன். அப்போ இது எல்லாமே எதனோட டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காமிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ அதேமாரி தான் டைரக்ஷன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதே ஒரு சர்க்குலர் லூப்பாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல என்னுடைய தம் ஃபிங்கர் இருக்குது. அப்போ இந்த தம் ஃபிங்கர் வந்து எதை காமிக்கும், கரண்டோட டைரக்ஷனை காமிக்கும். அப்போ இதெல்லாமே எதை காமிக்கும், இதுக்குள்ளே ஃபிங்கர்ஸ் மடக்கிருப்பில்ல, இதெல்லாம் எதனோட டைரக்ஷனை காமிக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் காமிக்கும். ஸோ இது வந்து புக்கில் அழகாக டயக்ராமோட மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டு அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். எப்பயுமே ரைட் ஹேண்ட் தம் ரூல்னால் அந்த தம் ஃபிங்கர் வந்து எதனோட டைரக்ஷன் காமிக்குன்னா ஸோ ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட டைரக்ஷன். ஸோ அந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம அந்த மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கிறது பற்றி அது வந்து எதனுடைய டைரக்ஷனா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். சரி, இப்போ இன்னொன்று அனதர் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இந்த மேக்ஸ்வெல்ஸ் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஸ்க்ரூ ரூல், மேக்ஸ்வெல்ஸ் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ புக்கில் வந்து 3.29 அப்படிங்கிற ஒரு டயக்ராமில் அது காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செவுத்தில் நம்ம ஆணி ட்ரில் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. அப்போ ட்ரில் பண்ணும்போது ஆணி இன்செர்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ ஆணி இன்செர்ட் ஆகிறோடைய பார்த்து தான் இப்போ ஒரு ஆணி வந்து ஒரு வாலில் இன்செர்ட் பண்ணுறோம். இதுதான் ஆணின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆணி இன்செர்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன்ஸ் வந்து கரண்டோட டைரக்ஷன்ஸ். அப்போ இந்த ஆணி வந்து ரொட்டேட் ஆகுது பார்த்தியாக்கன்னு, அந்த ரொட்டேட் ஆகிறோடைய டைரக்ஷன்ஸ் வந்து எதனுடைய டைரக்ஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். எதனோட டைரக்ஷனு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ். ஓகேங்கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ ஸோ நம்ம ஆணியை ஒரு வாலில் ட்ரில் பண்ணும்போது அப்போ அந்த ஆணி போகக்கூடிய பார்த்து அந்த கரண்டோட டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆணி ரொட்டேட் ஆகக்கூடிய பார்த்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ சார் நீங்கள் இப்போ எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ட்ரில் பண்ண வரோம் அண்டு டைட் பண்ணுறோம் அண்டு லூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் கிளாக் வைஸில் ஒன்று இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் ஒன்று இருக்குது. இது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதேமாரி வந்து அவுட்வேர்ட்ஸில் இருக்கும்போது அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணும்போது அப்போ கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸில் போயிட்டுருக்கோம். அப்போ இன்வெர்ட்ஸில் போணுச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆணி வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கண்ணா நமக்கு வந்து மேக்ஸ்வெல்லோட ஸ்க்ரூ ரூல். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்காக இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஸோ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் ஆணுச்சு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ வந்து பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரிமெண்ட்டு, மேக்னெட்டிக் எஃபெக்டோட பேசிக் எக்ஸ்பிரிமெண்ட்டு.
ஸோ இதை பற்றியான மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபேக்டர்ஸு அது கூட எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய எஃபெக்ட் இனிமேட்டு நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை ரெக்டிஃபை பண்ணிக்குவோம்.